ஹாய் ஹலோ. ஆர்.எஸ். அகர்வால் வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங் புக்ஸ்ல இருந்து சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடரை முடிவு செய்தல் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் முடிச்சிட்டோம். ஒப்புமை திறன் அறிதல் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் முடிச்சாச்சு. வகைப்பாடுல இருக்கிற எல்லா டாபிக்ஸும் முடிச்சிட்டோம். குறியிடுதல் மறு குறியிடுதல் இருக்கு இல்லையா, அதுலயும் எல்லா டாபிக்ஸும் நம்ம முடிச்சிட்டோம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரத்த உறவுகள் இருக்கு இல்லையா, அதுல வகை 1 தடுமாறிய விளக்கங்களை புரிந்து கொள்ளுதல் இருக்கிற சம்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்காங்க. இரத்த உறவுகள் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே நம்ம பார்க்கவே முடியாது. 1 or 2 கொஸ்டின்ஸ் இதுல கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. வகை 1 தடுமாறிய விளக்கங்களை புரிந்து கொள்ளுதல். இந்த மாதிரி கேள்விகளில் ஒரு குறிப்பிட்ட சிறிய உறவுகளாக ஒரு முழுமையான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும். முழு உறவுகளையும் நீங்கள் நன்றாக அலசி ஆராய்ந்து பின் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கிடையே உள்ள நேரடி உறவை கண்டுபிடிக்க வேண்டும் சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. பயிற்சி 5ல ஒரு புகைப்படத்தை காண்பித்து ஒரு மனிதன் சொன்னது, எனக்கு சகோதரனோ அல்லது சகோதரியோ கிடையாது. அவங்களுக்கு சகோதரனோ சகோதரியோ கிடையாது. ஆனால் புகைப்படத்தில் உள்ளவனின் தந்தை என் தந்தையின் மகன். யாருடைய புகைப்படம் அதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. கேள்வி மறுபடியும் வாசிக்கிறேன். ஒரு புகைப்படத்தை காண்பித்து புகைப்படம் வரைஞ்சாச்சு. ஓகே, இதுல காண்பித்து ஒரு மனிதன் அந்த மனிதன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு சகோதரனோ சகோதரி கிடையாது, இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. ஆனால் புகைப்படத்தில் இந்த புகைப்படத்தில் உள்ளவனின் தந்தை, புகைப்படத்தில் உள்ளவனின் தந்தை என் தந்தையின், அதாவது இந்த இடத்துல என்கிறது யார குறிக்குன்னா மனிதனை குறிக்கே. என் தந்தை, அப்ப மனிதனோட தந்தையின் மகன் தான் இவங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க, நல்லா பாருங்க. அந்த மனிதனுக்கு சகோதரனோ சகோதரியே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் புகைப்படத்தில் உள்ளவனோட தந்தை என் தந்தையின் மகன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த புகைப்படத்துல இருக்கிறது யாருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ப இந்த தந்தைக்கு கூட பிறந்தவங்க, இந்த மனிதனுக்கு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. அப்ப இந்த மனிதனுக்கு ஒரே ஒரு பையன் தான் இருக்கான். அந்த பையன் தான் இவங்கன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த தந்தை யாரு? இந்த மனிதன் தான் இந்த தந்தை. இந்த மனிதனுக்கு கீழே யார் இருக்காங்களா? ஒரு பையன் இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த புகைப்படத்துல இருக்கிறது யாரு? அந்த மனிதனோட பையன், மகன் தான். அப்ப பாருங்க, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அவனுடைய மகனுடையது. சோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். உங்களுக்கு இந்த சம் புரியும் சொல்லி நினைக்கிறேன். ஒண்ணு இல்ல, அந்த புகைப்படத்தை காமிச்சு இந்த புகைப்படத்தோட தந்தை இந்த மனிதனோட தந்தையின் மகன் கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த தந்தை யாரு? இந்த மனிதனோட மகன் தான் இந்த தந்தை. சோ அப்ப இவங்களோட பையன் தான் இந்த புகைப்படத்துல இருக்குதுன்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த புகைப்படம் யாரோடது? அந்த மனிதனோட மகனுடையது. அதுதான் ஆப்ஷன் பி, அவனுடைய மகனுடையதான் கரெக்ட். சோ செகண்ட் சம் பார்க்கலாம். ஒரு பையனை குறிப்பிட்டு வீணா சொன்னது, அவன் என் தாத்தாவின் ஒரே மகனின் மகன். அந்த பையன் வீணாவுக்கு என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. ஒரு பையன் குறிப்பிட்டு வீணா சொல்றாங்களாம். வீணா சொன்னது, அவன் என் தாத்தாவின். அப்போ இங்க தாத்தா, இங்க அப்பா மகன், சாரி, அப்பா அம்மா ரெண்டு விதத்துல யாராவது ஒரு ஆள் வருவாங்க. அதனால அதுக்கு மேல எழுதிக்கிறேன் தாத்தாவின் ஒரே மகன். அப்ப ஒரே மகனின் மகன் தான் இந்த பையன். அப்ப அந்த பையன் வீணாவுக்கு என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்க. மறுபடியும் வாசிக்கேன். இந்த பையன் பாத்தீங்கன்னா அவங்களோட தாத்தா, என் தாத்தா அப்படின்னா வீணாவுக்கும் தாத்தா தான். வீணாவோட தாத்தாவோட மகனின் மகன் தான் சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப வீணாவுக்கும் இந்த பையனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும்? அந்த தாத்தாக்கு ஒரே ஒரு பையன் தான் கொடுத்திருக்காங்க, மகள் யாருமே இல்ல, வேற ஒரு மகனும் இல்ல. ஒரே மகனின் மகன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப வீணாவும் அந்த பையனும் எப்படி இருப்பாங்க? பிரதர் சிஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க. சோ அப்ப பாருங்க, அப்ப கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சகோதரன் தான் கரெக்ட். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். தேர்ட் சம் போலாம்.
ரீனாவை அறிமுகப்படுத்தும் பொழுது மோனிகா சொன்னது, அவள் என் தந்தையின் ஒரே மகளின் ஒரே மகள். மோனிகா ரீனாவுக்கு என்ன உறவுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். இது நீ வராது, லீ தான் வரும். டைப்பிங் மிஸ்டேக்ல ஆயிடுச்சு. ஓகே, பார்க்கலாம் பாருங்க. ரீனாவை அறிமுகப்படுத்தும் பொழுது, அப்ப ரீனாவை தான் அறிமுகப்படுத்துறாங்க. ரீனா அறிமுகப்படுத்தும் பொழுது மோனிகா சொன்னது. மோனிகா, அப்ப இந்த புக் எழுதிக்கலாம். மோனிகா என்ன சொல்றாங்களா, அவள்னா யாரு? ரீனா என் தந்தையின், இது இந்த இடத்துல என்கிறது மோனிகா தான் சொல்றாங்க. அதனால மோனிகாவோட தந்தை என் தந்தையின் ஒரே மகளின் ஒரே மகள். அப்ப இந்த இடத்துல ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டாங்க, என் தந்தைன்னு சொல்லிட்டாங்க. ஒரே மகள் யாரு? மோனிகா தான். மோனிகாவோட ஒரே மகள் தான் யாரு? ரீனாவா தான் இருப்பாங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அவள் என் தந்தையின், அப்ப அவள் என்கிறது மோனிகா. என் தந்தையின் ஒரே மகள் யாரு? மோனிகா தான். மோனிகாவின் மகள் தான் ரீனா. அப்போ மோனிகா ரீனாவுக்கு என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மோனிகா யாரு? ரீனாவுக்கு அம்மா வரும், தாய் தான் வரும். சரி, ஆப்ஷன்ல இருக்கா பாப்போம். அத்தை எதுவுமே இல்ல. சோ அப்ப கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ, இவற்றில் எதுவும் இல்லைதான் கரெக்ட். ஓகே, 4வது சம் போலாம். ஒரு மனிதனை காண்பித்து ஒரு பெண் சொன்னது, அவனுடைய தாய் என் தாயின் ஒரே மகன். இது மகன் வராது, மகள்னு சொல்லி வரும். மகள். அந்த பெண் மனிதனுக்கு என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. ஒரு மனிதனை காண்பித்து, மனிதன் எழுதிக்கலாம். மனிதன் காண்பித்து ஒரு பெண் சொன்னது, பெண் எழுதிக்கலாம். அவனுடைய தாய், அப்ப அந்த மனிதனுடைய தாய், அந்த மனிதனுடைய தாய் யாருன்னா என் தாயின். அப்பனா பெண் இருக்காங்களா, இந்த பெண்ணோட தாய் என்கிறது இந்த இடத்துல பெண்ணை குறிக்குது. என் தாயின் ஒரே மகள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. என்னோட தாயோட ஒரே மகள் தான் இவங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த தாய், இந்த மனிதனோட தாய் யாருன்னா இந்த பெண்ணோட தாயோட ஒரே மகள் கொடுத்திருக்காங்க. ஒரே மகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்ப இவங்களும் அவங்களோட தாயின்னு சொல்றாங்க. இப்ப அந்த மனிதனுக்கும் ஒரு தாயின்னு சொல்லி இருக்கு. அப்ப ஒரே பொண்ணு வேற கொடுத்துருக்காங்க. அப்ப எப்படின்னா இந்த பெண்ணும் இந்த தாயும் சேம் பர்சனா தான் இருக்க முடியும். அப்படி இருந்தாதான் இந்த இருக்காங்களே அந்த தாயோட ஒரே பொண்ணு இவங்களாவும் இருக்கலாம், இவங்களாவும் இருக்கலாம். அப்படின்னா 2 பேருமே சேம் பர்சன் தான் சொல்றாங்க. சரியா? இப்ப இந்த கேள்வி என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, அந்த பெண் மனிதனுக்கு என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்க 2 பேரும் சேம் பர்சன் அப்படின்னா இவங்க 2 பேத்துக்குள்ளுக்கு என்ன உறவு இருக்கு? அம்மா பையன் உறவு இருக்கு. அம்மா பையன் உறவு இருக்கு. அப்ப இவங்க 2 பேத்துக்கு அதே உறவுனா இவங்களும் சேம் பர்சன் தான், இந்த பெண்ணும் சேம் பர்சன் தான், இந்த தாயும் சேம் பர்சன் தான். அப்ப இந்த பெண்ணுக்கும் மனிதனுக்கும் என்ன உறவு இருக்கும்? அம்மா பையன் உறவு தான் இருக்கும். ஏன்னா 2 பேரும் சேம் பர்சன் இல்லையா? அதனால. சோ இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, மனிதனுக்கு என்ன உறவு கேட்டிருக்காங்க. அந்த மனிதனுக்கு அந்த பொண்ணு தாய் உறவு வரும். சோ அப்போ ஆப்ஷன் ஏ, தாய் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, 5வது சம் பார்க்கலாம். எக்ஸ் என்பவர் ஒய் என்பவரது மகனுடைய மகனின் சகோதரன் எனில் ஒய்க்கு எக்ஸ் என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, எக்ஸ் என்பவர் யாருன்னா ஒய் என்பவரது மகனுடைய, ஒய்க்கு மகன், மகனுடைய மகனின் சகோதரன் சொல்லி கொடுத்துட்டாங்க. எனில் ஒய்யுக்கும் எக்ஸுக்கும் என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸ் என்பவர் யாருன்னா ஒய் இருக்கார் இல்லையா, ஒய்யோட மகனோட மகனின் சகோதரன் தான் யாரு? எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சகோதரன் தான் யாரு? எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப பாருங்க, ஒய்யோட மகனோட சகோதரன் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இந்த மகனுக்கு 2 குழந்தைகள் இருக்கலாம். மகன் அப்புறம் 2 மகன்கள் இருக்கலாம். சகோதரன் தானே கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க 1வது மகன் 2வது மகன் இருக்காங்க. அப்ப பாருங்க, அப்ப ஒய் என்னவாதான் வரும்? தாத்தா வரும். எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்? தாத்தா பேரன் உறவு தான் இருக்கும். சோ அப்ப கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேரன் தான் கரெக்ட். கேள்வி பாருங்க, ஒய்யுக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க.
ஒய்க்கு என்ன வரும்? எக்ஸ் பேரன் தான் வரும். சோ ஆப்ஷன் டி பேரன் தான் வந்து கரெக்ட். ஆறாவது பார்க்கலாம். ரீட்டாவை குறிப்பிட்டு நிகில் சொன்னது, நான் அவளுடைய தாயின் மகனின் ஒரே மகன். ரீட்டா நிகிலுக்கு என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி ஓகே பாக்கலாம் பாருங்க. ரீட்டாவை குறிப்பிட்டு ரீட்டாவை தான் வந்து சொல்றாங்க. ரீட்டா யார் சொல்றா? நிகில் சொல்றாரு. நிகில் என்ன சொல்றாரு? நான் அவளுடைய, இவங்க யாரு? ரீட்டாவுடைய தாய்னா மேல எழுதிக்கலாம். தாயின் மகனின், தாயோட மகனின் ஒரே மகன். ஒரே மகன் தான் யாரு? நிகில் சொல்லி சொல்லிட்டாங்க. ஒரே மகன் தான் யாரு? நிகில். பாருங்க, நான் அவளுடைய, அவள்னா யாரு? ரீட்டா. ரீட்டாவுடைய தாயின் மகனின் ஒரே மகன் சொல்லி யாரு? நிகில்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்ப நிகிலுக்கும் ரீட்டாவுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, இப்ப இங்க தாய் இருக்காங்க. அப்ப தாய்க்கு 2 பேர் இருக்காங்க. ஒரு மகன் இருக்கு, ஒரு மகள் இருக்கு. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மகனோட பையன் தான் இவங்க. அப்ப ரீட்டாக்கும் நிகிலுக்கும் என்ன உறவு இருக்கும்? இவங்க யாரு? ரீட்டாக்கும் இவங்களுக்கு சகோதரன் தான். அப்ப சகோதரனோட பையன் தான் யாரு? நிகில். ஓகேவா? அப்ப கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அத்தை தான் வந்து கரெக்ட். கேள்வி பாருங்க, ரீட்டாக்கு என்ன உறவு? நிகில் வந்து ரீட்டாவை எப்படி கூப்பிடுவான்? அத்தையும் கூப்பிடுவான். சோ ஆப்ஷன் ஏ அத்தை தான் வந்து கரெக்ட். ஓகே, 7வது பார்க்கலாம். ஒரு பெண்ணை குறிப்பிட்டு ஒரு மனிதன் சொன்னது, அவருடைய ஒரே மகனின் மகன், ஒரே சகோதரனின் மகன், என் மனைவியின் சகோதரன். அவனுக்கு அந்த பெண் என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி ஓகே பாக்கலாம் பாருங்க. ஒரு பெண்ணை குறிப்பிட்டு, பெண் எழுதியாச்சு. ஒரு பெண்ணை குறிப்பிட்டு ஒரு மனிதன் சொன்னது, மனிதன் என்ன சொல்றாங்க? அந்த மனிதன் அவருடைய, அந்த பெண்ணுடைய சகோதரனோட மகன் என் மனைவியின், மனிதனோட யாரு? மனைவியின் சகோதரன் தான் யாரு? இந்த மகன் சொல்லி கொடுத்துட்டாங்க. மனைவியோட சகோதரன் தான் இந்த மகன் சொல்லி கொடுத்துட்டாங்க. அவனுக்கு அந்த பெண் என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இந்த மனிதனுக்கும் இந்த பெண்ணுக்கும் என்ன உறவுன்னு கேட்டுட்டாங்க. சரி பாருங்க, பெண், மறுபடியும் ஒரு தடவை வாசிக்கேன். அவருடையனா பெண்ணு, அந்த பெண்ணுடைய சகோதரனோட மகன் என் மனைவி, என்ன மனிதன், மனிதனோட மனைவியோட சகோதரன் சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த சகோதரனுக்கு, இந்த பெண்ணோட சகோதரன் இருக்காரு இல்லையா, அப்ப அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கும். ஒண்ணு மகன் இருக்கும், இன்னொன்னு வந்து இந்த மனைவி இருக்காங்கல்ல, இவங்களதான் வந்து இருக்கும். இந்த மனிதனோட மனைவி இப்ப 2 பேர் இருக்காங்க. மகன் இருக்கு, மகள் இருக்கு, 2 பேர் இருக்காங்க. அப்ப அந்த மனிதனுக்கும் இந்த பெண்ணுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இவங்க யாரு? அந்த மனிதனுக்கு யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த சகோதரன் யாரு? என்ன உறவு வேணும்? மாமனார் வேணும் இல்லையா? அப்ப மனைவியோட அப்பா என்ன கூப்பிடுவாங்க? மாமனார் கூப்பிடுவாங்க. அப்போ இவங்க யாரு? மாமனாரோட சகோதரி தான் வரும். இந்த மனிதனுக்கு என்ன உறவுனா மாமனாரோட சகோதரி தான் இந்த பெண், அப்படி வரும். சோ அப்ப பாத்தீங்கன்னா என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் டி மாமனாரின் சகோதரி தான் வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கேதனை குறிப்பிட்டு நம்ரதா சொன்னது, என் தந்தையின் ஒரே மகனின் மகன் கேத்தனின் தாய் நம்ரதாவுக்கு என்ன உறவுன்னு சொல்லி கொடுத்து கேட்டிருக்காங்க. சரி ஓகே பாக்கலாம் பாருங்க. கேத்தனை குறிப்பிட்டு, கேத்தன் எழுதியாச்சு. கேத்தன் குறிப்பிட்டு நம்ரதா என்ன சொல்றாங்க? என் தந்தையின், அப்ப நம்ரதாவோட தந்தையின் ஒரே மகன், நம்ரதா அவங்க தந்தையோட மகன், ஒரு மகன் இருக்காங்க. மகனின் மகன் தான் யாரு? கேத்தன் சொல்லி கொடுத்துட்டாங்க. கேத்தனின் தாய், இப்ப கேத்தனுக்கு தாய் இருப்பாங்க இல்லையா, நான் மேல எழுதிக்கிறேன். தாய் வந்து நம்ரதாவுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், என்ன உறவு வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, அப்ப இந்த நம்ரதாவோட தந்தைக்கு ஒரு மகன் இருக்கு. அப்ப நம்ரதாவுக்கு ஒரு வந்து சகோதரன் இருக்காங்க, ஒரு பிரதர் வந்து இருக்கிறாங்க.
பிரதரோட பையன் தான் இவங்க கேத்தன். அப்ப கேத்தனுக்கு தாய் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இந்த மகன் யாரு? இவங்களோட மனைவியா தான் வந்து இருப்பாங்க. மகனும் இந்த தாய் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க ரெண்டு பேத்துக்கு பிறந்த குழந்தைதான் யாரு? கேத்தன். அப்ப நம்ரதாவுக்கும் இந்த தாய் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கும் என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப என்ன வரும் நம்மளுக்கு? நாத்தனார் வேணும். பாருங்க, அண்ணன் இல்லைன்னா தம்பியோட ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க? நாத்தனார் இல்லைன்னா ஓரகத்தி சொல்லுவாங்க. சோ ஆப்ஷன் டி நாத்தனார் அல்லது ஓரகத்தி தான் வந்து கரெக்ட். 9வது சம் பார்க்கலாம். மேடையில் இருந்த ஒரு மனிதனை குறிப்பிட்டு ராக்ஷி சொன்னது, அவன் என் கணவனது மனைவியின் மகளின் சகோதரன். மேடையில் இருக்கும் மனிதன் ராக்ஷிக்கு என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். மேடையில் ஒரு மனிதன், மேடையில் இருக்கிற ஒரு மனிதன் குறிப்பிட்டு ராக்ஷி சொல்றாங்க. அவன் யார்? அந்த மனிதன் என் கணவனது. அப்ப இவங்களுக்கு கணவன், ராக்ஷியோட கணவன், கணவனது மனைவி. மனைவினா யார் இந்த இடத்துல? அவங்க ராக்ஷி, அவங்களே தான் வந்து சொல்றாங்க. ராக்ஷியின் மகளின், ராக்ஷிக்கு அப்ப ஒரு மகள் இருக்கு, மகளின் சகோதரன் தான் யார்? இந்த மனிதன். அப்ப பாத்தீங்கன்னா ராக்ஷிக்கு இன்னொரு பையனும் இருக்கான். அப்ப நம்ம ரீட் பண்ணும் போதே தெரியுது, மகள் இருக்கு, மகனும் இருக்கு. அப்ப என்ன கேட்டிருக்காங்க? மேடையில் இருக்கும் மனிதன் ராக்ஷிக்கு என்ன உறவு வரும்? ஏன்னா ஒரு மகன் தான் சொல்லி வரும். சோ ஆப்ஷன் ஏ மகன் தான் வந்து கரெக்டா இருக்கும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மேடையில இருக்கிற அந்த மனிதனை வந்து சொல்றாங்க என் கணவனது. அப்ப என்கிறது யாரு? ராக்ஷி. ராக்ஷியோட கணவனது மனைவி. அப்ப யாரு? ராக்ஷிய அவங்களே மனைவின்னு சொல்லிக்கிறாங்க. ராக்ஷி மனைவியின் மகள், மகளின் சகோதரன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன இருக்கு? ஒரு மகன் ஒரு மகள் இருக்கு. அப்ப ராக்ஷிக்கும் அந்த மேடையில இருக்கிற அந்த மனிதனுக்கு என்ன உறவு? அவங்க வந்து அம்மா பையன் உறவு தான் வந்து இருக்கும். சோ இப்ப இந்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? அந்த மனிதன் ராக்ஷிக்கு என்ன உறவு? ராக்ஷிக்கு மகன் வேணும். சோ ஆப்ஷன் ஏ மகன் தான் வந்து கரெக்ட். 10வது சம் பார்க்கலாம். ஒரு பெண் தன் தாயின் சகோதரனின் மகன் என ஒரு மனிதனை அறிமுகம் செய்கிறாள். அந்த மனிதன் அவளுக்கு என்ன உறவு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். ஒரு பெண், பெண் எழுதிக்கலாம். ஒரு பெண் தன் தாயின், அவங்களோட தாய், தாயின் சகோதரன், அவங்களோட சகோதரன், சகோதரனின் மகன் என ஒரு மனிதனை அறிமுகம் செய்கிறார். இவங்களதான் அறிமுகம் செய்யறாங்க. அந்த மனிதன் அவளுக்கு என்ன உறவு வேணும்? அப்ப யாரு? அம்மாவோட சகோதரனோட பையன். அப்பனா என்ன வரும்? தாய் மாமா பையன் வரும். அப்படித்தானே வரும். அப்ப என்ன வேணும் அப்போ அவங்களுக்கு? மாமா இல்லைன்னா அத்தை மகன் சொல்லிதான் வரும். சோ ஆப்ஷன் பி மாமா தான் நம்ம வந்து கூப்பிடுவோம். நம்ம தாய் மாமா பையனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? மாமா சொல்லுவோம். அதனாலதான் வந்து இங்க வந்து மாமா கொடுத்துருக்காங்க. அத்தை மகன் சொல்லி வராது. ஏன்னா சகோதரன் சொல்லி கொடுத்துட்டாங்க இல்லையா, அதனால அத்தை மகன் சொல்லி வராது, மாமா தான் வந்து வரும். சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அம்மாவோட கூட பிறந்தவங்களோட பையனை வந்து நம்ம வந்து மாமான்னு சொல்லி கூப்பிடுவோம். தாய் மாமா பையன் முறை வரும் இல்லையா, அததான். சோ ஆப்ஷன் சி மாமா அல்லது மாமா தான் வந்து கரெக்ட். அத்தை மகள் வராது. சரி, ஓகே. 11வது சம் பார்க்கலாம். ஒரு மனிதனை அறிமுகப்படுத்தி ஒரு பெண் சொன்னது, அவன் என் தாயினுடைய தாயின் ஒரே மகன். அந்த பெண் அவனுக்கு என்ன உறவு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஒரு மனிதனை அறிமுகப்படுத்தி, மனிதனை அறிமுகப்படுத்தி ஒரு பெண் சொன்னது, அவன் யாரு? அந்த மனிதன் என் தாயின், அந்த பெண்ணோட தாயினுடைய தாயின், அப்ப அவங்களுக்கும் மேல இருக்காங்க தாயினுடைய ஒரே மகன் தான் யாரு? இந்த மனிதன் சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த பெண்ணுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பெண்ணுக்கு தாயோட தாய். அப்ப அந்த பெண்ணுக்கு என்ன வரும்? அப்ப இவங்க வந்து பாட்டின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அவங்க பாட்டியோட பையன். அப்பனா யாரு? அம்மாவோட கூட பிறந்தவங்க தான், அம்மாவோட சகோதரன் தான் வந்து
அம்மாவோட சகோதரனை என்ன கூப்பிடுவோம், நம்ம தாய் மாமா தான் வந்து கூப்பிடுவோம். சோ அப்போ கரெக்டான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் டி மாமா அல்லது அத்தை மகள். இதுவும் வந்து அத்தை மகள் வராது, மாமா தான் வந்து வரும். சோ ஆப்ஷன் டி மாமா தான் வந்து கரெக்ட். தாய் மாமா தான் சொல்லி கூப்பிடுவோம் நம்ம. சோ அதான். ஓகே, 12வது பார்க்கலாம். ஒரு புகைப்படத்தை குறிப்பிட்டு தன் நண்பனிடம் ஒரு மனிதன் சொன்னது, அவள் என் தந்தையின் அண்ணனின் பேத்தி. புகைப்படத்தில் உள்ள பெண் அந்த மனிதனுக்கு என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். ஒரு புகைப்படத்தை காமிச்சு, ஒரு புகைப்படத்தை வரைஞ்சாச்சு. குறிப்பிட்டு தன் நண்பனிடம் ஒரு மனிதன் சொன்னது. மனிதன் தான் சொல்றாங்க. யார், அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்றாங்க. அவள், அப்ப அந்த புகைப்படத்துல ஒரு பெண் இருக்காங்க. அவள் சொல்லி கொடுக்காங்கல்ல, அப்பனா அந்த புகைப்படத்துல ஒரு பெண். அவள் என் தந்தையின், அப்ப மனிதனோட தந்தை, என் தந்தையின் தந்தையோட அண்ணனின் பேத்தின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப அண்ணனுக்கு ஒரு மகள் இல்லைன்னா ஒரு மகன் இருக்கும். அவங்களோட பொண்ணுதான் வந்து இவங்க. அப்பனாதான் வந்து அண்ணனுக்கு பேத்தி இவங்க வர முடியும். ஓகேவா? புகைப்படத்தில் உள்ள பெண், அப்ப இந்த பெண் வந்து அந்த மனிதனுக்கு என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன வரும், அந்த மனிதனோட அப்பாவோட அண்ணனை இந்த மனிதன் என்னன்னு சொல்லி கூப்பிடுவான். ஒண்ணு அவன் பெரியப்பா, அண்ணன் சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த மனிதனுக்கு இவங்க யாரு, பெரியப்பாவோட பேத்தி தான் வந்து வரும். அப்ப அந்த பெண்ணுக்கும் அந்த மனிதனுக்கும் என்ன வந்து உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப இவங்க 2 பேரும் என்னவா உறவு இருக்கும், இந்த மனிதனுக்கும் இந்த மகள் இல்லைன்னா மகன் இருக்கு. இவங்க 2 பேரும் என்னவா இருப்பாங்க, பிரதர் சிஸ்டரா தான் வந்து இருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன உறவு வரும், அவங்களுக்கு வந்து பொண்ணு உறவு தான் வரும். அப்படித்தானே? சகோதரன் இல்லைன்னா சகோதரியா இருப்பாங்க. ஏன்னா பெரியப்பா சித்தப்பா பிள்ளைங்களை நம்ம என்ன கொடுப்போம், அண்ணன் தம்பி தான் வந்து கூப்பிடுவோம், அக்கா தங்கச்சி தான் வந்து சொல்லுவோம். அப்ப இந்த மனிதனுக்கும் இந்த மகள் இல்லைன்னா மகன், இவங்க 2 விதத்துல யாருக்கும் ஒரு ஆளுக்கு பிறந்த பொண்ணுதான், அவங்க குறிப்பிட்டு சொல்லல. அப்ப இவங்க 2 பேத்துக்கு என்ன இருக்கும், சகோதரனுடைய பையன், அதாவது பெரியப்பாவோட பொண்ணோட பொண்ணு இல்லைன்னா பெரியப்பாவோட பையனோட பொண்ணுன்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்ப என்ன ஆன்சர், அப்ப அவங்களுக்கு சகோதரனின் மகள் தான் வந்து இருக்கும். பெரியப்பா பசங்களை சகோதரன் சொல்லி சொல்லுவோம், அவங்களோட பொண்ணு சகோதரனின் பொண்ணு. ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். 13வது பார்க்கலாம். ஒரு பெண்ணிடம் ஒரு மனிதன் சொன்னது. ஒரு பெண் ஒரு மனிதன் வந்து ஒரு பெண்ணுகிட்ட சொல்றாங்க, உன் தாயின், அப்ப பெண்ணோட தாய், தாயின் கணவன், தாயோட கணவன், கணவனின் சகோதரி, கணவனுக்கு ஒரு சகோதரி, சகோதரி என் அத்தைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப இவங்க யாரா, இந்த சகோதரி வந்து இந்த மனிதனுக்கு அத்தை முறை வேணுமா எனில் அந்த பெண், இந்த பெண் அந்த மனிதனுக்கு என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப பாருங்க, இந்த பொண்ணோட தாயின் கணவன், அப்ப யாரு, இவங்க அப்பா வேணும் அவங்களுக்கு, அந்த பொண்ணுக்கு வந்து அப்பா வேணும். அப்பாவோட தங்கச்சின்னு சொல்லி சொல்றாங்க. தங்கச்சியை வந்து இந்த மனிதன் வந்து அத்தைன்னு சொல்லி கூப்பிடுறானா. அப்ப இந்த பொண்ணும் இந்த சகோதரியை என்னன்னு சொல்லி கூப்பிடுவான், அப்பாவோட தங்கச்சியை இந்த பொண்ணு என்னன்னு கூப்பிடுவா, அத்தையை தான் வந்து கூப்பிடுவா. இந்த பொண்ணும் அத்தையை தான் வந்து கூப்பிடும். இந்த பையனும் இந்த மனிதனும் வந்து பாத்தீங்கன்னா அத்தைன்னு சொல்லி கூப்பிடுறான். மேபி இப்ப இவங்க யாரா இருக்கலாம், இவங்களோட பிரதரா இருக்கலாம். பிரதரா இருந்தா மட்டும்தான் வந்து நம்ம வந்து 2 பேருமே வந்து சேம் முறை வச்சு கூப்பிடுவோம். அப்ப இந்த பொண்ணும் இந்த மனிதனுக்கும் வந்து என்னவா இருக்கும், சகோதரன் இல்லைன்னா சகோதரியா வந்து இருப்பாங்க. சோ கேட்டிருக்க கேள்வி என்ன, அந்த பெண் அந்த மனிதனுக்கு, பெண் வந்து அந்த மனிதனை என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க, அவங்களுக்கு என்ன உறவு வேணும், சகோதரி உறவு தான் வேணும். சோ ஆப்ஷன் டி சகோதரி தான் வந்து கரெக்ட். மனிதனுக்கு தான் என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க, அப்ப என்ன வரும், சகோதரி தான் வேணும். சோ ஆப்ஷன் டி சகோதரி தான் வந்து கரெக்ட். ஓகே, 14வது பார்க்கலாம். அனிதாவின் தந்தையான ராமன்
என் மாமனார் மகிபாலனின் ஒரே மகன் என நீனா சொன்னால் அனிதாவின் சகோதரியான பிந்து மகிபாலனுக்கு என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. சரி, ஓகே, பார்க்கலாம் பாருங்க. இதுல யாரு சொல்றா அப்படின்னா நீனா தான் சொல்றாங்க. நீனா வந்து சொல்றாங்க. நீனா என்ன சொல்றாங்க, அனிதாவின் தந்தை, அனிதான்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. அனிதாவோட தந்தையான ராமன், அனிதாவோட அப்பாவா வந்து ராமன் சொல்லி கொடுத்துட்டாங்க, பேர் கொடுத்துட்டாங்க ராமன். என் மாமனார் கொடுத்திருக்காங்க. ரீனாவோட மாமனார், மாமனார் பேர் என்னது மகிபாலன் கொடுத்துட்டாங்க. மகிபாலன் ஒரே மகன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. மகிபாலனுக்கு ஒரே மகன் யார், இந்த ராமன் தான் சொல்லி கொடுத்தாங்க. அனிதாவின் தந்தையான ராமன், அனிதாவோட தந்தையான ராமன் யாரா, மகிபாலனோட ஒரே மகன் சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த மகனும் இந்த ராமனும் யாரு, சேம் பர்சன் தான். அப்ப இந்த ரீனாக்கும் இந்த ராமனுக்கும் என்ன உறவு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒய்ஃப் ஹஸ்பண்ட், ரெண்டு பேத்துக்கு ஒரே ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட். அப்ப ராமனோட பொண்ணுதான் அனிதான்னு சொல்லிட்டாங்க. அப்ப ரீனாவுக்கும் அவங்க பொண்ணுதான், ரீனாவுக்கும் அவங்க பொண்ணுதான். ரெண்டு பேருக்குமே வந்து பொண்ணுதான் வரும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப கேள்வி என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, அனிதாவின் சகோதரி, அனிதாவுக்கு ஒரு சகோதரி. அப்ப ராமனுக்கும் ரீனாவுக்கும் ரெண்டு பொண்ணுங்க போல. அனிதா ஒண்ணு பிந்துன்னு சொல்லிட்டு ரெண்டு பொண்ணுங்க. அனிதாவுக்கு சகோதரி யான பிந்து. மகிபாலனுக்கு என்ன உறவு, பிந்துக்கும் மகிபாலனுக்கும் என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அனிதாவோட தந்தை ராமன் யாருன்னா ரீனாவோட மாமனார் மகிபாலனோட ஒரே பையன் கொடுத்துட்டாங்க. அப்ப ரீனாக்கும் ராமனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். மகிபாலனோட ஒரே பையன் யாருன்னா ராமன். அப்ப ராமனுக்கு ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அனிதா, அவங்களுக்கும் சகோதரி வந்து பிந்து. அப்ப ராமனுக்கும் ரீனாவுக்கும் ரெண்டு பொண்ணுங்க, ஒண்ணு அனிதா ஒண்ணு பிந்துன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பிந்துக்கும் மகிபாலனுக்கு என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன உறவு, அப்பாவோட அப்பா என்னன்னு சொல்லி சொல்லுவாங்க பிந்து, அவங்க வந்து தாத்தா வந்து சொல்லுவாங்க. சோ அப்ப இதுல எதுவும் இருக்கா, 14வது மகிபாலனுக்கு என்ன உறவுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப பேத்தின்னு சொல்லி வரும். இங்க எதுவும் பேத்தின்னு இருக்கா, இல்ல. சோ அப்ப கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ, இவற்றில் எதுவும் இல்லைதான் வந்து கரெக்ட். ஓகே, 15 போலாம். புகைப்படத்தில் உள்ள ஒரு பெண்ணை குறிப்பிட்டு ராஜீவ் சொன்னது, என் மனைவியின் குழந்தை அந்த பெண்ணின் தாயினுடைய ஒரே பேத்தி. புகைப்படத்தில் உள்ள பெண் ராஜீவுக்கு என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். புகைப்படத்தில் உள்ள ஒரு பெண், அப்போ ஒரு புகைப்படம், அதுல பெண் இருக்காங்க, ஒரு பெண் இருக்காங்க. பெண்ணை குறிப்பிட்டு ராஜு தான் சொல்றாங்க. ராஜு வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா என் மனைவி. அப்ப என்கிறது ராஜுவோட மனைவி, மனைவியின் குழந்தை. அப்ப ராஜுக்கும் குழந்தை தான் வரும். மனைவிக்கு குழந்தைனா ராஜுக்கும் அவங்க குழந்தை தான். அந்த குழந்தை மனைவியின் குழந்தையும் கொடுத்துட்டாங்க. அந்த பெண்ணா அந்த போட்டோல இருக்கிற பெண்ணோட தாயின் ஒரே பேத்தி தான் இந்த குழந்தையா. தாயின் ஒரே பேத்தி யார், இந்த குழந்தை. இப்ப கேள்வி என்னன்னா, புகைப்படத்தில் உள்ள பெண் ராஜுவுக்கு என்ன உறவு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, புகைப்படத்துல இருக்கிற அந்த பெண்ணு அவங்களோட தாயோட ஒரே பேத்தி தான் அந்த குழந்தைன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த புகைப்படத்துல யார் இருப்பா, மனைவி, அவங்களோட ராஜுவோட மனைவி தான் வந்து இருப்பாங்க. அப்படி இருந்தாதான் கரெக்டா வரும். பாருங்க, ராஜுவோட குழந்தை தான் வந்து இந்த புகைப்படத்துல மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ராஜுவோட மனைவியோட அம்மாவுக்கு அவங்க என்ன வேணும், அவங்க குழந்தை பேத்தி தான் வந்து வரும், ஒரே பேத்தின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த புகைப்படத்துல அவங்க மனைவி இருந்தாதான் வந்து கரெக்டா இருக்கும். பாருங்க, என் மனைவியின் குழந்தை, அப்ப ராஜுவோட குழந்தை அந்த பெண்ணோட தாயினுடைய ஒரே பேத்தி அப்படிதான் இவங்க கொடுத்திருக்காங்க. அப்ப அவங்களோட அந்த தாயோட மகளுக்கு பிறந்த பொண்ணுதான் வந்து இந்த பேத்தி. அவங்க மக யாரு, அப்ப இந்த மனைவி இருக்காங்கல்ல, இவங்களாதான் வந்து இருக்க முடியும்.
சோ அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி மனைவி தான் வந்து கரெக்ட். பாருங்க ராஜுவுக்கு என்ன உறவு கேட்டிருக்காங்க, ராஜுவுக்கு அந்த பெண் மனைவி உறவு தான் வேணும். ஓகே 16வது பார்க்கலாம். ஒரு பையனை அறிமுகப்படுத்தும் பொழுது ஒரு பெண் சொன்னது, அவன் என் மாமாவினுடைய தந்தையின் மகளின் மகன் எனில் அந்த பையன் அந்த பொண்ணுக்கு என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு பையன் எழுதியாச்சு. பையனை அறிமுகப்படுத்தும் பொழுது ஒரு பெண் சொல்றாங்க அவன் யார், அந்த பையன் என் மாமாவின், இந்த பொண்ணுக்கு மாமாவினுடைய தந்தையின் மகளின் மகன் தான் யாரு, இந்த பையன் சொல்லி கொடுத்துருக்காங்க, மகன். ஓகேவா? இப்ப இந்த பெண்ணோட மாமாவோட தந்தையின் மகளின் மகன் தான் இந்த பையன் சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த பொண்ணு இந்த மாமாவோட தந்தையை என்னன்னு கூப்பிடுவா, தாத்தான்னு சொல்லி கூப்பிடுவா, அப்படித்தானே? அப்ப மகளின் மகன் சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த பையனும் இந்த தந்தையே இந்த மேல இருக்காங்க இல்லையா, இவங்களை என்னன்னு கூப்பிடுவான், இவனும் தாத்தா தான் சொல்லி கூப்பிடுவான். ரெண்டு பேருமே தாத்தா தான் வந்து கூப்பிடுறாங்க. அப்ப மேபி என்னவா இருக்கும், இந்த மகளோட பொண்ணாதான் வந்து இந்த பொண்ணு இருக்கும், இந்த பையனும் இருக்கும். இந்த மகளுக்கு, தந்தையோட மகளுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கிற மாதிரிதான் இருக்கும். அப்படி இருந்தாதான் ரெண்டு பேருமே என்னன்னு கூப்பிடுவாங்க, தந்தையும் கூப்பிடுவாங்க. ஏன்னா இங்க வந்து மாமான்னு கொடுத்துட்டாங்க. சோ அப்ப வந்து இவங்களோட பொண்ணு கிடையாது, ரெண்டு பேருமே தாத்தா கூப்பிடுறாங்கன்னா இந்த மகளோட பொண்ணாதான் வந்து இவங்க வந்து இருக்க முடியும். கேட்டிருக்க கொஸ்டின் என்ன, அந்த பையன் அந்த பொண்ணுக்கு என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த பொண்ணுக்கு என்ன உறவு வேணும், இந்த பையன் சகோதரன் உறவு தான் வேணும். சோ அப்போ ஆப்ஷன் ஏ சகோதரன் தான் வந்து கரெக்ட். இந்த பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பிரதர் சிஸ்டரா இருப்பாங்க. பிரதர் சிஸ்டரா தானே இருப்பாங்க. பிரதர் சிஸ்டரா இருந்தாங்கன்னா அப்ப இவங்களோட பையன், இப்ப இவங்களுக்கு என்ன வேணும், பொண்ணுதான் வேணும். சோ அப்போ இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கு என்ன உறவு இருக்கும், சகோதரன் உறவு தான் இருக்கும். சோ ஆப்ஷன் ஏ சகோதரன் தான் வந்து கரெக்ட். 17வது பார்க்கலாம். ஒரு நபரை குறிப்பிட்டு தீபக் சொன்னது, அவரின் ஒரே சகோதரன் என் மகளின் தந்தையினுடைய தந்தை. அந்த நபர் தீபக்கிற்கு என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம். ஒரு நபர்னு சொல்லி எழுதிடுறேன். ஒரு நபரை குறிப்பிட்டு தீபக் சொல்றாரு. தீபக் என்ன சொல்றாருன்னா, அவரின்னா யார், அந்த நபரின் ஒரே சகோதரன், அந்த நபருக்கு ஒரு சகோதரன் இந்த சகோதரனை தான் சொல்றாங்க. பாருங்க, அவரின் ஒரே சகோதரனை தான் சொல்றாங்க. சகோதரன் என் மகளின், அப்ப தீபக்கு மகள் இருக்கு. தீபக் மகளின் தந்தை, தீபக் மகளோட தந்தை யாரு, தீபக் தான் வந்து சொல்றாங்க. தந்தையினுடைய தந்தை, தீபக்கோட தந்தை கொடுத்துட்டாங்க. இப்ப பாருங்க, இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த நபர் தீபக்கிற்கு என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சகோதரன் தான் இந்த தந்தை. உங்களுக்கு தெரியும், அவரின் ஒரே சகோதரன், அந்த நபரோட சகோதரனை பத்தி தான் இவ்வளவு டீடைல்ஸ் கொடுக்குறாங்க. அவரின் ஒரே சகோதரன், அந்த சகோதரனை பத்தி தான் இவ்வளவு டீடைல்ஸ் கொடுக்காங்க. என் மகளின், தீபக்கோட மகளின் தந்தை யாரு, தீபக்கோட தந்தை தான் அந்த சகோதரன் சொல்லி இவ்வளவு தூரத்துக்கு சுத்தி சொல்றாங்க. அப்போ அந்த நபருக்கும் தீபக்கிற்கும் என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த தந்தையும் இந்த தீபக்கும் ஒரே ஆள் தான். அப்போ அப்பாவுடைய கூட பிறந்தவங்கதான் அந்த நபர், அப்பாவுக்கு கூட பிறந்தவங்க தான் இந்த நபர். அப்ப தீபக்கு இந்த நபர் என்ன உறவு வேணும், ஒண்ணு பெரியப்பா வரும், இல்லைன்னா சித்தப்பா வரும். ஏன்னா அப்பாவோட கூட பிறந்தவங்க தான் இந்த நபர்னு சொல்லி சொல்லிட்டோம். அப்போ ஆப்ஷன் டி பெரியப்பா இல்லைன்னா சித்தப்பா தான் வரும். ஓகேவா? ஓகே, 18வது பார்க்கலாம். ஒரு பெண்மணியை பார்த்து ஒரு பெண் சொன்னது, அவள் என் தந்தையினுடைய ஒரே மகனின் பாட்டியின் மருமகள். அந்த பெண்மணி அந்த பெண்ணிற்கு என்ன உறவு கேட்டிருக்காங்க. சரி பார்க்கலாம். ஒரு பெண்மணியை பார்த்து ஒரு பெண்மணியை பார்த்து இன்னொரு பெண் சொல்றாங்க. சொன்னது யாருன்னா அவள். இந்த பெண்மணியை தான் சொல்றாங்க அவள்னு. அவள், இந்த பெண்மணி யாரா, இந்த பெண்ணோட என் தந்தையின்
என் தந்தையினுடைய ஒரே மகனின் பாட்டியின், அப்ப இவங்களுக்கு மேல பாட்டியின் மருமகள் தான் இந்த பெண்ணா. யாரு மருமகள்? அவள்னா யாரு? இந்த பெண்மணியதான் வந்து சொல்றாங்க. அவ யாருன்னா என் தந்தையின், இந்த பெண்ணோட தந்தையினுடைய ஒரே மகனின் பாட்டியினுடைய மருமகள் தான் இந்த பெண் சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப பாருங்க, இந்த பெண்ணுக்கும் இந்த மகனுக்கும் என்ன உறவு? இவங்க ரெண்டு பேரும் பிரதர் சிஸ்டரா இருப்பாங்க. இந்த பொண்ணு இந்த பையனும் பிரதர் சிஸ்டர் இருப்பாங்க. இப்ப இந்த பையனுக்கு பாட்டியோட மருமகள் யாருன்னா, அப்ப இந்த தந்தை இந்த பெண்ணும், அதாவது இந்த பையனுக்கும் இந்த பெண்ணும் யாரா இருப்பாங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருப்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருப்பாங்க. அப்படி இருந்தாதான் பாருங்களேன், இந்த பையனோட பாட்டியோட மருமகள் யாரு? இந்த தந்தைக்கு, அவனோட அப்பாவோட ஒய்ஃப தான் வந்து அந்த பாட்டி வந்து மருமகள்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா கொஸ்டின் என்னது? அந்த பெண்மணி அந்த பெண்ணிற்கு என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெண்ணிற்கு என்ன உறவு வேணும்? அம்மா உறவு வேணும். அந்த பெண்ணு வந்து என்ன சொல்லி கூப்பிடுவாங்க? அம்மான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கு பாருங்க என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும்? அம்மா பொண்ணு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அம்மா பொண்ணு. ஓகே, அப்ப கரெக்டான ஆன்சர் எது? தாய் தான் வந்து கரெக்ட். அந்த பெண்ணிற்கு என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்கோம். அந்த பொண்ணு என்னன்னு கூப்பிடுவா? அம்மான்னு சொல்லி கூப்பிடுவோம். சோ ஆப்ஷன் பி, தாய் தான் வந்து கரெக்ட். 19வது பார்க்கலாம். ஒரு புகைப்படத்தை பார்த்து பிரமோத்திடம் ஒரு பெண் சொன்னாள், நான் இந்த பெண்ணின் ஒரே மகள் மற்றும் இவளுடைய மகன் உன் தாய் வழி மாமா எனில் பேசுபவர் பிரமோத்தினுடைய தந்தைக்கு என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். பாருங்க, ஒரு புகைப்படத்தை பார்த்து பிரமோத் கிட்ட ஒரு பெண் சொல்றாங்களாம். ஒரு பெண் என்ன சொல்றானா, நான் இந்த பெண்ணின், நான்னா இந்த பொண்ணை பத்தி அவங்களே சொல்றாங்க. நான் யாருன்னா, இந்த பொண்ணு யாருன்னா புகைப்படத்துல இருக்கிற ஒரு பொண்ணு, இந்த பெண்ணின் ஒரே மகள் சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப இவங்க யாரு? இவங்களுடைய அம்மா. இவங்க வந்து அம்மா பொண்ணு உறவு. அம்மா பொண்ணு ஒரே மகள் மற்றும் இவளுடைய மகன் அந்த புகைப்படத்துல இருக்கிற மகன் உன் தாய் வழி மாமானா பிரமோத்துக்கு தாய் வழி மாமான்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன கேள்வி எனில், பேசுபவர் யாருன்னா இந்த பொண்ணு பிரமோத்தினுடைய தந்தைக்கு, பிரமோத்தோட அப்பா தந்தைக்கு என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப நீங்க பாருங்க, நான் இந்த பெண்ணா புகைப்படத்துல இருக்கிற பெண்ணின் ஒரே மகள்னா இவங்க ரெண்டு பேரும் யாரு? அம்மா பொண்ணு உறவு வந்துடும். இவளுடைய மகன், இந்த பொண்ணோட மகன், இவங்க ரெண்டு பேரும் யாரா இருப்பாங்க? பிரதர் சிஸ்டரா இருப்பாங்க. சரியா? உன் தாய் வழி மாமா அப்படின்னா, உன் தாய் வழி மாமானா பிரமோத்துக்கும் இந்த பொண்ணுக்கும் என்ன உறவு இருக்கும்? அம்மா பையன் உறவு இருக்கும். பையன், இந்த பொண்ணுக்கு பிரமோத் வந்து பையன். ஓகேவா? ஓகே. பிரமோத்தினுடைய தந்தை, பிரமோத்தோட அப்பா வந்து தந்தைக்கு என்ன உறவு? அப்ப இவங்க ரெண்டு பேரும் யாரு? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருப்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். பிரமோத்துடைய தந்தைக்கு என்ன உறவுனா மனைவி தான் வரும். சோ அப்ப கரெக்டான ஆன்சர் எது? ஆப்ஷன் பி, மனைவி தான் வந்து கரெக்ட். ஓகே, 20வது பார்க்கலாம். ஒரு நபரை குறிப்பிட்டு ஒரு பெண்ணிடம் ஒரு ஆண் சொன்னது, அவனுடைய தாய் உன் தந்தையின் ஒரே மகள். அந்த பெண் குறிப்பிட்ட நபருக்கு என்ன உறவும் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். ஒரு நபர்
ஒரு நபர் எழுதிக்கலாம். ஒரு நபர் குறிப்பிட்டு ஒரு பெண்ணிடம், ஒரு பெண் ஒரு ஆண் சொல்றாங்க. யார் சொல்றான்? ஆண் தான் பேசுறாங்க. அவனுடைய தாய்னா ஒரு நபர் இருக்காங்களா, அவங்களுடைய தாய் யாருன்னா, அவங்களுடைய தாய் யாருன்னா உன் தந்தை. உன் தந்தைனா அந்த பெண்ணோட தந்தை. தந்தையின் ஒரே மகள் கொடுத்துருக்காங்க. உன் தந்தைன்னு சொல்லிட்டாங்க. இவங்களோட ஒரே மகள்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த பொண்ணு யாரு? இந்த பொண்ணும் இந்த தாயும் ஒரே ஆள் தான். இவங்க ரெண்டு பேரும் வந்து சேம் பர்சன். ஏன்னா ஒரே மகள் கொடுத்துட்டாங்க. உன் தந்தையின் ஒரே மகள் கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு நபரோட தாய் வந்து உன் தந்தையோட ஒரே மகள் கொடுத்துட்டாங்க. அப்பனா இந்த பொண்ணும் இந்த தாயும் ஒரே ஆள் தான். இப்ப தெரிஞ்சிச்சு. இப்ப கேள்வி என்னன்னா, அந்த பெண் குறிப்பிட்ட நபருக்கு என்ன உறவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பெண்ணா யாரு? இந்த பெண்ணு. இந்த பெண் இந்த நபருக்கு என்ன உறவு? இவங்க வந்து என்ன உறவு? இவங்க தாயின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் மேல. இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேம் பர்சன் தான். இப்ப இவங்க யாரு? அம்மா பையன் உறவு தான் வருவோம். அம்மா பையன். கேட்டிருக்க கேள்வி என்னது? அந்த குறிப்பிட்ட நபருக்கு, அந்த பெண் குறிப்பிட்ட நபருக்கு, அந்த நபருக்கு இவங்க என்ன வேணும்? இந்த பொண்ணு அம்மா வேணும். அப்பனா தாய் தான் வரும். ஓகே, அப்ப ஆப்ஷன் பி தாய் தான் வந்து கரெக்ட். 21வது பார்க்கலாம். ஒரு புகைப்படத்தில் உள்ள ஆணை குறிப்பிட்டு ஒரு பெண் சொன்னது, அவனுடைய சகோதரனின் தந்தை என் தாத்தாவின் ஒரே மகன். புகைப்படத்தில் உள்ள ஆணிற்கு அந்த பெண் என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். புகைப்படத்தில் உள்ள ஆண், புகைப்படம், அதுல யார் இருக்காங்கன்னா ஒரு பையன் இருக்காங்க. ஒரு ஆணை குறிப்பிட்டு ஒரு பெண் சொல்றாங்களாம். பெண் என்ன சொல்றாங்க? அவனுடைய சகோதரன், அதாவது இந்த புகைப்படத்துல இருக்கிற சகோதரன் இருக்காங்க இல்லையா, சகோதரன், புகைப்படத்துல இருக்க அவனுடைய சகோதரனின் தந்தை. சகோதரனின் தந்தைன்னா இந்த புகைப்படத்துல இருக்கவங்களுக்கு ரெண்டு பேத்துக்குமே தந்தை வரும். தந்தை என் தாத்தாவினா அப்ப இந்த பொண்ணோட தாத்தா, இந்த பொண்ணோட தாத்தாவின் பாருங்க ஒரே மகன் தான் இந்த தந்தையா. உங்களுக்கு புரியும் நினைக்க பாருங்க. அவனுடைய சகோதரனின் தந்தை, அவங்களோட சகோதரனோட தந்தை யாருன்னா என் தாத்தாவின் ஒரே மகன் சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப புகைப்படத்தில் உள்ள ஆணிற்கு அந்த பெண் என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இவங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி பாருங்க, இவங்க பாருங்க, இந்த புகைப்படத்துல இருக்கிற ஆண் இந்த தந்தையோட அப்பாவை என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இவன் தாத்தான்னு கூப்பிடுவான். அந்த பொண்ணுக்கும் தாத்தா உறவு தான் வேணும். இந்த பையனுக்கும் தாத்தா உறவு வேணும். இந்த சகோதரன் இருக்குல்லையே, இவங்களுக்கும் தாத்தா உறவு தான் வேணும். இப்போ 3 பேருமே இவங்களை வந்து தாத்தான்னு தான் சொல்லிதான் கூப்பிடுறாங்க. அப்ப பாருங்க, சேம் ரிலேஷன்ஷிப் வச்சு கூப்பிடுறதுனால அப்ப இந்த பொண்ணும் இந்த பையனுக்கும் என்ன உறவு இருக்கும்? பிரதர் சிஸ்டர் உறவு தான் இருக்கும். பிரதர் சிஸ்டர். ஓகே, அப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? ஆணிற்கு அந்த பெண், அந்த ஆணுக்கு இந்த பொண்ணை எப்படி கூப்பிடுவாங்க? சகோதரின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சோ ஆப்ஷன் பி சகோதரி தான் வந்து கரெக்ட். 22வது பார்க்கலாம். அருண் சொன்னான், இந்த பெண் என் தாயின் பேரனின் மனைவி எனில் அந்த பெண்ணிற்கு அருண் என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி பார்க்கலாம். அருண் சொல்றான், அருண் என்ன சொல்றான்? இந்த பெண், இது ஒரு பெண் இருக்காங்க. இந்த பெண் என் தாயின், அப்ப அருணோட தாய், என் தாயின் அப்படின்னா அருணோட தாயின் பேரனின் மனைவிதான் யார்? இந்த பெண்ணா மனைவி பாருங்க, பேரனின் மனைவி எனில் அந்த பெண்ணிற்கும் அருணுக்கு என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, இந்த பெண் என் தாயின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அருணோட தாயின் பேரன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அருணுக்கும் இந்த பேரனுக்கும் என்ன உறவுன்னு சொல்லினா அப்பா பையன் உறவு இருக்கும். அப்பா பையன் உறவு இருக்கும். அப்ப பேரனோட மனைவின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இந்த பெண்ணை.
இப்ப என்ன கேள்வி, அருணுக்கு அந்த பெண்ணிற்கு அருண் என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த பொண்ணு அருணை என்னன்னு சொல்லி கூப்பிடுவா, மாமனார்னு சொல்லி கூப்பிடுவா. கரெக்ட் தானே? ஏன்னா பாருங்க, இந்த பேரனுக்கு அப்பா யாரு அருண் சொல்லி தெரிஞ்சிருச்சு. அப்ப பாருங்க, ஹஸ்பண்டோட அப்பாவை என்னன்னு சொல்லி இந்த பொண்ணு கூப்பிடுவா, மாமனார் கூப்பிடுவா. சோ ஆப்ஷன் டி மாமனார் தான் வந்து கரெக்ட். 23வது சம் பார்க்கலாம். ஒரு வயதானவரை குறிப்பிட்டு குணால் சொன்னான், அவருடைய மகன் என் மகனுடைய பெரியப்பா இல்லைன்னா சித்தப்பான்னு சொல்லியிருக்காங்க. அந்த வயதானவர் குணாலுக்கு என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. சரி பார்க்கலாம் பாருங்க. ஒரு வயதானவர் குறிப்பிட்டு குணால் சொல்றான், அவருடைய மகன், அந்த வயதானவருடைய மகன் பாருங்க, அவருடைய மகன் என் மகன்னா குணாலோட மகன் இருக்காரு இல்லையா, குணாலுடைய மகனுடைய பெரியப்பா இல்லைன்னா சித்தப்பான்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பா, பெரியப்பா என் மகனுடைய பெரியப்பா தான் இவருன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. என் மகனுடைய பெரியப்பான்னு சொல்லி கூப்பிடுவார் அந்த பையன். இல்ல அப்படின்னா சித்தப்பான்னு சொல்லி கூப்பிடுவானா. அந்த வயதானவர் குணாலுக்கு என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, அந்த வயதானவருடைய பையன் என்ன, அந்த வயதானவருடைய பையன் குணாலோட பையனுக்கு பெரியப்பா இல்லைன்னா சித்தப்பானா, குணாலுக்கும் இந்த பையனுக்கும் என்ன உறவு இருக்கும், இவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸா இருப்பாங்க. இந்த வயதானவர் வந்து இந்த மகனுக்கு அப்பா அப்படின்னா, இந்த வயதானவர் குணாலுக்கும் என்ன வேணும், அப்பா தான் வேணும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ்னா இவருக்கு அப்பான்னா அப்ப குணாலுக்கும் அப்பா தான் வேணும். பாருங்க கொஸ்டின் பார்க்கலாம். அந்த வயதானவர் குணாலுக்கு என்ன உறவு, குணால் வந்து இந்த வயதானவர் என்னன்னு கூப்பிடுவாரு, அப்பான்னு சொல்லி கூப்பிடுவாரு. சோ அப்ப ஆப்ஷன் சி அப்பா தான் வந்து கரெக்ட். ஓகே, 24வது சம் பார்க்கலாம். லாஸ்ட் சம். ஒரு புகைப்படத்தை குறிப்பிட்டு ஒரு பெண் சொன்னால், அந்த மனிதனின் மகனின் சகோதரி என் மாமியார். அந்த புகைப்படத்தில் உள்ள மனிதனுக்கு இந்த பெண்ணின் கணவன் என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. சரி ஓகே பார்க்கலாம். ஒரு புகைப்படம் எழுதியாச்சு. புகைப்படத்துல குறிப்பிட்டு ஒரு பெண் சொல்றாங்கன்னா, ஒரு பெண் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மனிதன் யாருன்னா புகைப்படத்துல இருக்க அந்த மனிதனின் மகன். பாருங்க, அந்த மனிதனின் மகனின் சகோதரி, இந்த மகனோட சகோதரி யாருன்னா என் மாமியார் சொல்றாங்க. இப்ப என் மாமியார்னா யாரு, இந்த பொண்ணுக்கு மாமியார்னா யாரு, இவங்க மாமியார். அந்த புகைப்படத்தில் உள்ள மனிதனுக்கு இந்த பெண்ணின் கணவன், இந்த பெண்ணுனா இந்த பொண்ணு இருக்காங்களா, இந்த பொண்ணோட கணவன் என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கணவனுக்கும் இந்த புகைப்படத்துல இருக்கவங்களுக்கு என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பொண்ணு வந்து இவங்களோட சகோதரின்னு சொல்லி இருக்குல்ல, இவங்க மாமியான்னு சொல்லி கூப்பிட்டா, இவங்க கணவனுக்கும் இவங்களுக்கு என்ன உறவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன வரும், அம்மா பையன் உறவு வேணும். இப்ப இந்த கணவன் வந்து இவங்களை என்னன்னு சொல்லி கூப்பிடுவான், அம்மான்னு சொல்லி கூப்பிடுவான். அப்படித்தானே? ஆமா. இப்ப பாருங்க, கேள்வி என்னன்னா, அந்த புகைப்படத்தில் உள்ள மனிதன், இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும், அந்த புகைப்படத்துல உள்ள இவங்க ரெண்டு பேருக்கு என்ன உறவு, பாத்தீங்கன்னா அந்த சகோதரி மகன் சொல்லி கொடுத்துருக்காங்களா. இந்த புகைப்படத்துல உள்ள உறவு பாத்தீங்கன்னா இவங்க வந்து அப்பா பொண்ணு உறவு வரும், அப்பா மகள் உறவு வரும் இவங்களுக்கு. புகைப்படத்தில் உள்ள மனிதனுக்கு இந்த பெண்ணின் கணவன் என்ன உறவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, அம்மாவுடைய அப்பா வந்து அவங்க என்ன சொல்ற, அந்த கணவனோட அம்மாவை தான் அந்த சகோதரியோட அப்பா தான் இந்த புகைப்படத்துல இருக்கிற ஆளு. அப்ப அம்மாவோட அப்பாவை இவன் என்னன்னு சொல்லி கூப்பிடுவான், அந்த கணவன் வந்து என்னன்னு சொல்லி கூப்பிடுவான், தாத்தான்னு சொல்லி கூப்பிடுவான். ஓகேவா? அப்ப இவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன உறவு இருக்கு, தாத்தா பேரன் உறவு. இப்ப கேள்வி என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, இந்த புகைப்படத்தில் உள்ள மனிதனுக்கு, இந்த மனிதனுக்கு அந்த பெண்ணின் கணவன், அப்ப இந்த புகைப்படத்துல இருக்கிற ஆளு இந்த பெண்ணோட கணவனை என்னன்னு சொல்லி கூப்பிடுவாரு, பேரன்னு சொல்லி கூப்பிடுவாரு. சோ இப்ப கரெக்டான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் ஏ பேரன் தான் வந்து கரெக்ட். ஓகே, பாத்தீங்கன்னா நம்ம வந்து
RS அகர்வால் புக்ல இருக்கிற ரத்த உறவுகள் உறவு முறைகள் இருக்கு இல்லையா, அதுல வந்து 5ல A வந்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு இதோட முடிஞ்சிருச்சு. இதுல இருந்து டிஎன்பிஎஸ்சில வந்து இந்த மாதிரி சம்ஸ் வந்து ஒரு 2 கொஸ்டின்ஸாவது வந்து கேட்டிருந்தாங்க. இந்த டாபிக் இல்லாத கொஸ்டின்ஸே வந்து கிடையவே கிடையாது. நான் வேணா வந்து நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு நான் வேணா வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வேணா கொடுக்குறேன், PDF லிங்க் வேணா கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. சம்ஸ் எல்லாம் போட்டு ட்ரை பண்ணி போட்டு பார்க்க மட்டும்தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து நம்மளால கொண்டு வர முடியும். அப்பதான் எக்ஸாம் டைம்லயும் வந்து டைம் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். சம் எவ்வளவு போடுறோமோ அவ்வளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கிடைக்கும். ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து 5ல A பார்த்தாச்சு. நாளைக்கு வந்து 5ல Bல இருக்கிற சம்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.